Jody Moses, church member, விசுவாசம் வந்து நம்ம காணப்பட பயிற்சியம். இது நம்ம பேசுறது போயிட்டு இக்கால விசுவாசமா முற்கால விசுவாசமா என்று எழுதுதல் கொடுத்துருக்கிறாரு. ஆக இதை பற்றி பாச மாதிரி பேசுவோம். ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, நெகட்டிவ் பாயிண்டாக என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. சரி, பட்டிமன்ற தலைவராக நீட்டிருக்கும் பார்க்கிறவர்களே, இக்கால ஒரு காலம் பேசும் என்னுடைய சகோதரிகளே, இதை அமர்ந்து கேட்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் யாவும் தற்பாடு பண்ணுறது. நான் இங்கு பேச எடுத்துக் கொண்டு தலைப்படுறது முற்கால மக்களின் விசுவாசம். இது நம்ம முற்கால மக்களின் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டுமல்ல, முற்கால மக்கள் பார்த்து நம்ம வேலை செய்கிறோமா தொழில் செய்கிறோமா என்று பார்த்தால் இல்லை, கொஞ்சம் நீட் தான். நம்ம எப்படி கொடுக்கூடவர்களாக இருக்கிறோம். முற்கால மக்களிடம் வேதமே கிடையாது. எப்படியோ யாருக்காவது ஒரு வேதம் தான் இருக்கும். அவங்க அந்த வேதத்தை என்ன செய்வாங்க, உட்கார்ந்து வாசிப்பாங்க. கூட்டமா இருக்கிறவங்க கூட வாசித்து அதை கேட்டு அதன் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் நம்பறாங்க. இப்போ அப்படி இல்லை. வீட்டில் அவளுக்கு ஒரு பெண் வச்சிருக்கோம், ஆனால் எல்லா பைபிள் வாசிக்கப்படுதா இருக்கு பார்த்தா தெரியாது. அது நீங்களே யோசிக்கணும். அப்புறம் பார்க்க ரெண்டாவது, அந்த வேதம் வாசிப்பவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பயந்து பயந்து வாசித்தாங்க அந்த காலத்தில். ரொம்ப பயம். புகையில இருப்பாங்க, வெளிச்சம் கதை கையில் வெளிப்படுத்தி தான் இருப்பாங்க. அப்போ டார்ச் லைட் மாதிரி டெக்னாலஜி கிடையாது. மிகவும் கவலையோட பெட்ரோமாஸ் லைட்டு அப்படி கொண்டு போய் வைத்து தான் நம்முடைய வேதத்தை வளர்த்து மக்களிடம் வேதத்தை பரப்பினார்கள். இக்கால மக்கள் இருக்கிறதா என்றால் நம்ம நல்ல வசதியோடு இருக்கிறோம். அந்த காலம் அப்படி கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்கள் இரவில் எந்த நேரத்தில் நம்முடைய பயணத்தை முடித்து எங்கே தங்க போறோம் என்று அவருக்கு தெரியாது. சிலர் திண்ணைகளிலும், சிலர் மரத்தின் கீழும், சிலர் ஒருவேளை ஒவ்வொரு குடிசை இருக்கும். அந்த குடிசைக்குள்ளே படுத்து தமிழரின் எளிய வாழ்க்கையின் மூலம் இயேசுவானவரின் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுமே நம்ம நிறைய பார்க்கலாம். முற்கால விசுவாசிகளுக்கு வந்து தன்னலம் கிடையாது. சரியா? அவங்களோட சுயநலமே கிடையாது. தன்னலம் அவ எல்லாரும் உதவி செய்யணும். யார் யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தது. ஈவனும் அவங்க ரொம்ப போரா இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த பெரிய உதவி செய்யணுங்கிற மனசு இருந்தது. நம்ம இந்த அப்போஸ்தலர் 2:44 45 46 பார்த்தோம்னா அவர் இந்த சொல்லப்படுகிறது, ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று இருக்கிறது. இந்த காலத்துல இருக்கா? இல்லவே இல்லை. ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். நம்ம ஒருமனப்பட்டவர்கள் ஒருவேளை தேவாலயத்தில் இருக்கும்போது இருப்போம். வெளியே போனாலே ஒரு மனம் என்ன இருக்கும், இருமனதாக இருக்கு. சாத்தான கொண்டுருக்கோம். அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வழிவிடக்கூடாது. மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு கடவுள் தான், ஒரு நேரம் மட்டும்தான் மீறி அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பாடு கூட அவங்க கவனம் செலுத்தப்பட்டாங்க. வேத வசனத்தை தியானிப்பதிலும் அதை மக்களுக்கு போதிப்பதிலும் மிகவும் கவனம் செலுத்தினார்கள். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப யுனைட்டி, ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்கள ஒற்றுமை காணப்பட்டது. ஒற்றுமை குறைவே இல்லை. பவுலார் எடுத்தீங்கன்னா, அவர் 3 வேலை பகல்லாம் பார்ப்பாரு, இரவெல்லாம் என்ன செய்வாரு, பிரசங்கம் பண்ண போவாரு. இல்லை பகலெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா இரவு தந்தை கூடாத வேலையை பார்ப்பாரு. அப்படி நம்ம செய்யறோமா? எழுப்பி சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம். நாம் யாரும் தேவையை மையமாக கொண்டுதான் பேசுகிறோம். ஆனா தற்காலத்தில் வந்து இப்ப டெக்னாலஜி நிறைய வந்துட்டு, மைக்ரோ பஸ்ல கொஞ்சம் தூரத்துல கேட்கலாம், நல்லா கேட்போம். டிவி, செல்போன், இந்த மாதிரி என்னவோ டெக்னாலஜி இருக்கு. அதை வைத்து கொண்டு இப்போ என்ன செய்யறாங்க, பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா அந்த காலத்தில் அப்படி இல்லை. இயேசுவின் காலடியை பின்பற்றினார்கள். வேத வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இடம் எங்கெங்க அவங்களுக்கு கிடைக்கும் அந்தந்த இடத்துல எல்லாம் போய் அந்த மக்கள் ஒரு இடம் கிறிஸ்டியனா இருப்பாங்க, நான் கிறிஸ்டியனா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் வசனத்தை விதைத்தார்கள்.
அதே போல மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வேலை செய்வது மிகவும் உயர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மாதிரி சுயாதீன ஊழியர்கள் செய்ததுதான் வந்ததிலிருந்து சபை வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே இங்கிலீஷ் சகல கோயில் பக்கத்து கிராம ஒரு 4 சபைகள் வந்தது சுயாதீன ஊழியர் மூலமாக தான். ஆகவே அந்த சுயாதீன ஊழியரை என்ன செய்கிறார்கள்? அவருடைய வாத வசதி எதுவுமே உங்களுக்கு கவனிக்காத ஊழியர் செய்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு எளிமையான குணம் இருந்தது. ஆனால் இப்போ அவர்களிடம் மனக்குழப்பம், மனக்கவலை, மன இறுக்கம், மன சுருக்கம் எல்லாம் இருக்குது. அதை வைத்துக் கொண்டு கூலி செய்வதற்கையோ கஷ்டப்படுகிறார்கள். முற்காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தார். கூடி ஜெபிப்பது, கூடி வேத வசனம் படிப்பது, பிள்ளைகளுக்கு பாடல்கள் சொல்லிக் கொடுப்பது. இப்படி நம்ம குடும்பமாக இருக்கோம். அதுலேயும் குடும்பத்தில் ஒரு பையன் வெளியே போயிட்டால் சரி, நாளைக்கு ஒரு வந்து நம்ம என்ன செய்வோம்? ஜெவனிட்டு படுத்துவோம். ஆனால் அப்போ அந்த காலம் அப்படி கிடையாது. முற்கால மக்கள் சாதம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் நாட்டு சபையில் தான் இருக்கோம். இங்கே எங்கள் சபை அது வந்து சனிக்கிழமை தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஈவினிங் 6 o'clock நாட்டில் இருக்குதுன்னா தண்ணியை ஊற்றி அடைச்சிருவாங்க. ஸோ அது வெந்தாலும் சரி வேகட்டாலும் சரி அந்த மாதிரி இடத்துல இருந்து நாங்கள் சமுதிரைக்கு வந்து எங்கள் அம்மா அதே தான் பிஃபோர் 6 எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. அவங்க செய்த ஜபமும் அவங்க செய்த ஊழியர்களையும் பார்க்கும்போது நாங்கள் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் 8 பிள்ளைகளும். அது மிகவும் சிறந்த உதாரணம். மில்லர் அவர் வந்து ஒரு அனாதை ஆசிரமம் எடுத்து கொண்டு வந்தார். அவர் அனாதை பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைக்கணும். அன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டே சாப்பாடு வேணும் இல்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் தட்டை கொடுத்து உட்கார வச்சு ஜெபம் பண்ணியாச்சு, சாப்பாடு இல்லை. இவர் மிகவும் மன பாரத்தோடு அழுது முழங்கால் போடிட்டு ஜெபித்தார். ஜெபித்த ஆமன் சொன்ன கொஞ்ச நேரத்தில் கதவு கட்டப்பட்டது. என்னன்னு பார்த்தா மேன் வந்தது, சாப்பாடு ஒரு நாளைக்குள்ள வருது. அவருக்கு இருந்து சந்தோஷம் அதற்கு ஒன்றும் கிடையாது. ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபித்தார். நம்மளும் அதே மாதிரி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இதெல்லாம் முன்காலத்தில் நடந்ததுதான். அதே அந்த மக்களுக்கு அந்த ஜீவனுக்கு அவர் கொடுத்த பாடம் ஜெபித்தல், விசுவாசமாயிருந்தல். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபிக்கிறது மிகவும் நிச்சயமையாக இருக்க வேண்டும். ஆபரமாக தேவை அழைத்தார், தம்பி போனார். மோச இடத்துல எப்படியோ சொன்னார், போயிட்டார், வேலை செய்தார். அதே மாதிரி ஜோசப் எவ்வளவோ துன்பங்கள் வந்தது. அந்த சச்சாலையில போட்ட பிறகும் அவங்க தேவனை ஒன்றுமே குற்றம் சொல்லவில்லை. அங்கேயும் அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். அவர் கடைசியில் பெரிய அதிகாரியாக வந்தார். எப்படி சொல்கிறீர்கள்? நமக்கு அந்த விதமான விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கிறது என்று கேட்டால் அந்த என்கிற பாயிண்ட் தான் பார்ப்போம். ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது விசுவாசமே மேன்மையானது என்று ஆணித்தரமாக சொல்லி நம்முடைய நடுவர் நல்ல ஒரு தீர்ப்பு விளக்குவார் என்று சொல்லி என்னுடைய பகுதிக்கு நிறைவேற்றீரே. நன்றி, வணக்கம். அம்மா பேசும்போது நிறைய முக்கியமான பாயிண்ட்கள் பேசினாங்க. அது வந்து குறிப்பாக எளிமையாக சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் பொதுவாக வந்து அனுப்புகிறோம். பழைய முக்கால விசுவாசங்கள் வந்து எல்லாத்தையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்க சொந்தப்படுத்தி கொண்டு நாங்கள் மொத்த வச்சு ஆகணும்னா என்ன பண்ணிக்கணும். அப்போ அது இந்த இப்போ வந்து சாத்தியமே இல்லை. ஒரு அறிஞர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இருப்பதை வைத்து ஊழியம். இப்போ இருந்தாலும் ஊழியம் செய்ய எனக்கு அது வந்து இது பண்ணணும், இன்னைக்கு கேமரா வாங்க அது தானே நல்லா பொறுக்கிறது எவ்வளோ இன்னதான் ஊழியம் செய்வோம் அப்படின்னா. அப்போ எதுவுமே இல்லாமல் இருப்பதை வைத்து வேதத்தை மட்டுமே எடுத்து ஊழியம் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பழைய பொற்கால விசுவாசி. அதுக்கப்புறம் வேத ஆராய்ச்சி செய்தாருன்னு சொன்னாங்க. வேத ஆராய்ச்சி வந்து இன்னைக்கு யாரும் கிறிஸ்துவ ஜனம் கூட கொஞ்சம் 5 நிமிஷம் முடினாலே அவங்க எரிச்சு போயிடுவாங்க. ஆனால் பழைய பொற்கால விசுவாசத்துக்கு வந்து அந்த அம்மா அந்த பொற்கால விசுவாசத்துக்கு வந்து நிறைய பாயிண்ட் இருக்கும். வேத ஆராய்ச்சி செய்தார்கள். ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் முடிவு செய்தார்கள். அது பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் நம்மளாம்
கிறிஸ்தவ பார்க்கல. நீ நம்மளும் விசுவாசிக்கணும், முற்கால விசுவாசிக்கணும், விசுவாசம் சொல்றோம். நம்ம எதையுமே நேரம் பார்க்கல. நம்ம இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கல, அற்புதத்தையும் பார்க்கல, பைத்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கல. நம்ம எல்லாம் விசுவாசிக்கணும். நம்ம புதிய விசுவாசிக்கணும், முற்கால விசுவாசிக்கல நம்ம வந்து. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா ஏழ்மையான நிலையிலிருந்து முதல் நூற்றாண்டுல வாழ்க்கையினர் கொடுத்துருந்தாங்க. வாழ்க்கை அவங்க முதல் நூற்றாண்டுல இருந்தவங்க துரத்தப்பட்டாங்க. நான் ஊர் விட்டு துரத்தப்பட்டு ஆபீஸ் மலை தொகையில இருந்து அந்த பாறையை பற்றில மண்ணில் விவசாயம் செய்து அங்கிருந்து கிழமை உணவு மக்களுக்கு கொடுத்து அப்படியே ஊழியர் பார்த்து போவோம். அப்போ எவ்வளவு கடினமான ஊழியர் நம்ம பொருளாதாரம் நல்லா அம்மா எடுத்துக்காட்டு அருமையா எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்ல உபவாசம் வந்து ஜபம். இப்போ உபவாசம் பண்ணாலே சாப்பிட்றாங்க மயக்கம் வந்துடுறாங்க. அவ்வளோ இப்போ உள்ள ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க எனக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. உபவாசம் பண்ணுறதே நான் வரல. குறிப்பாக சாப்பிட்டு உபவாசம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா பிரசாரம் நடந்துட்டு கடிதத்தை பார்ப்பாங்க. 5 நிமிஷம் படித்தா போதும் இருக்குங்க. ஆவியாவே பிரசாரம் நினைச்சவங்க போதும் இருக்குங்கன்றவங்க பாசம் நினைச்சவாரு கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஆனால் முக்கால விசுவாசிகள் அப்படிங்கிற உபவாசம் ஜபம் எளிமையான ஊழியம் எல்லாம் பொதுவாக அறிவித்தார்கள். இருப்பதை வைத்து ஊழியம் வேற ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஏழ்மையாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக கூட்டி செஞ்சாங்க. இது ஒரு அற்புதமான பாயிண்ட்ல மிஸ்ஸஸ் மோசஸ் அவங்க வந்து கொடுத்தாங்க. மிஸ்ஸஸ் மோசஸ் அவர்களை நான் வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கிறோம். அடுத்து